வணக்கம். இது வந்து பீப் சாங்கனை பற்றின வீடியோ. சிம்பு வந்து ஒரு பீப் சாங் பண்ணார். அந்த சாங் வந்துட்டு நிறையான வல்கரான வேர்ட்ஸ் இருக்குது, கேர்ள்ஸை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மேலே வந்து நிறைய புகார்களும் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களோட அம்மா சொன்ன மாதிரி வந்து தீவிரவாதி மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இது வந்து சரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா ஒரு ஒரு தனி மனித சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் பாடினார். அஃபிஷியலாக அந்த வீடியோ வந்து அவர் லான்ச் பண்ணலை. ஸோ பண்ணாத ஒரு ஒரு ஆடியோ வந்து அவர் லான்ச் பண்ணலை. பண்ணாத ஒரு ஆடியோவுக்கு வந்து அவரை போட்டு இவ்வளோ தூரம் வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறது வந்து எந்த வகையிலும் வந்து சரியில்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இதை விட கேவலமான பாட்டுகள் வந்து நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் ஏற்றுக்கிட்ட தமிழ் மக்கள் சிம்பு வந்து இன்றைக்கி பண்ண இந்த பாட்டு தான் வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சிரும்னு சொன்னால் அது சரியாக இருக்குது. அது எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பாட்டை சொல்கிறேன். திரிஷா இல்லைனா நயன்தாரான்ற ஒரு படத்தில், அது படமே ஒரு மோசமான படம் தான். அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், விட்டு படண்டி நீ ஏன் விட்டு படண்டின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களோட உட்காந்து பார்த்தீங்க. இது வந்து அஃபிஷியலாக லான்ச் ஆகாத ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தான் ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னா அந்த பாட்டை நீங்கள் கேட்காம விட்டுருங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. அதை விட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் செஞ்சுட்டு நீங்கள் தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க. கடைசியில் வந்து இதை முக்கியமான குற்றவாளி வந்து சிம்பு தான் சொல்லி பண்ணுறது வந்து எந்த வகையிலும் வந்து சரியில்லாத ஒரு விஷயம். இதை வந்து முற்றிலுமாக வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு மனுஷனை போட்டு எந்த அளவுக்கு துரத்த முடியுமோ அந்த அளவுக்கு துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அது சரி. யோசித்து பார்த்தா அது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். ஏன்னா இது கட்டாயமாக அது சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய பர்சனல் இதை வந்துட்டு நடந்த வெள்ள பேரழிவுனால் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பேரழிவு வந்து மக்கள் வந்து அதை மறந்துட்டு இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வந்து தூண்டப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தோணுது. என் கிட்டத்தட்ட பார்த்தா அதுதான் உண்மைன்ற மாதிரி. ஏன்னா மக்கள் வந்து இப்போ வெள்ளத்தை பற்றி மறந்துட்டாங்க. ஃபுல்லாக வந்து சிம்போட வீப் சாங் தான். எந்த நியூஸ் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஆர்பி ரேட்டிங் ஏறுறதுக்காக ஃபுல்லாக வந்து இதை போட்டு அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு தனி குழு அமைச்சு பேசுகிற மாதிரியோ தேடுற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸும் வந்து பரபரப்பான விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நிறைய மகளிர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு பாடின இந்த பாட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து சிம்பு வீட்டாண்ட போராட்டமும் மந்திரத்து வீட்டாண்ட போராட்டமும் பண்ணிகிட்ருக்கீங்க. டெல்லி ரேப் கேஸ் பண்ண ஒரு பையனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? ரிலீஸ் பண்ண பையனுக்கு 10,000 கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுக்காக நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? ஒரு போராட்டமும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இதுதான் தப்பாக தெரியுது. ஒரு நார்மல் ஒரு பீப்புன்னு போட்டு, அதுவும் வந்து அந்த வார்த்தை வெளியே தெரியாத வரைக்கும் பீப்புன்னு போட்டு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சாங் உங்களுக்கு குற்றமாக தெரியுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அவசரப்பட்டு வந்து யாரையும் வந்து காயப்படுத்திடாதீங்க. யோசிச்சு பாருங்கள். நான் வந்து சிம்புக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன்.